அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாங்கள் அவர்கள் சொல்லியதை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். ஆக இனி வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அங்கிருந்து வரக்கூடிய சூழலில் உண்மையாக உடனே 2 கேமராமேன் தான் பிடிச்சிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு யார் என்று அதுக்கு முகாந்திரம் யார் என்றது அவங்க கண்டிப்பா செய்வாங்க. சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும். இல்ல இப்போ இதுல இந்த மாதிரி திருட்டி விசிடி எடுத்து வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரியான படத்தை கோடிக்கணக்கில் விற்பனைக்காக அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று இல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது மாதிரி அவங்க லோக்கல் சேனல் வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க உங்க சங்கத்தில் நீங்க என்ன? இல்ல அவர் இது கிட்டத்தட்ட அவருக்காக ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த இண்டஸ்ட்ரியை முடக்குவதற்கும் நசுக்குவதற்கும் அவர்கள் வியூகம் வகுத்து நிறைய கேபிள் ஏரியாக்களை பரவி இருக்கிறாரு. ஆகவே அந்த தவறுகளுக்கெல்லாம் காலம் அவங்களை அடையாளம் காமிக்கும். இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் பட்டு நாங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இனி வருங்காலத்தில் என்ன முடிவு எடுக்கிறோன்றது ஒவ்வொரு சூழலிலும் அது கண்டிப்பாக வெளிப்படும். 2003 கூட இது மாதிரி கேபிள் டிவிலேயே அவங்க படத்தை ஒளிபரப்பி 2 பேருக்கு அரெஸ்ட் ஆயிருக்காங்க. புது படங்களையே ஒளிபரப்பி இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டு அதாவது குறிப்பிட்ட பாலிமர் தொலைக்காட்சியினுடைய இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்கள் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குமூலம் என்பது நீங்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லே தவிர சட்டம் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் என்பதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. அவங்க மேல மட்டும்தான் புகார் தந்திருக்கீங்களா இல்ல திரையரங்க உரிமையாளர்கள் அந்த கேமரா உள்ள எடுத்துட்டு போறதுக்கு எப்படி அவங்க திரையரங்க உரிமையாளர்கள் அலோவ் பண்ணாம உள்ள போயிருப்பாங்க? அது கண்டிப்பா அந்த எஃப்ஐஆர் பார்த்தா தெரியும். சொல்லி போயிருப்பாங்க. படம் பாக்குற இடத்துல கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, திரையரங்க உரிமையாளர் அலோவ் பண்ணாம உள்ள போயிருக்க முடியாதுல்ல கேமரா கொண்டு. இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்கலாம். அதான் இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேனால ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி கத்துறாங்க நாங்க எடுத்து போறோம் சொல்லி இப்போ உள்ள போயிருக்கலாம். அதனால அதாவதுமா இது இங்க நிகழ்வுகள் இல்ல, அங்க கோயம்புத்தூர் நடந்துக்கு அந்த விநியோகஸ்தர் என்ன அந்த எஃப்ஐஆர் கொடுத்திருப்பாரா, என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு அங்கதான் நீங்க கேட்கணும். அதாவது அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அந்த திரையரங்க உரிமையாளர்களோட பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு சில விஷயங்களை செஞ்சதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல எங்களுக்கு அதாவது விசாரிக்கிறது கால அவகாசம் என்ன இருக்கு, எத்தனை மணி நேரம் இருக்கு, காவல்துறை தேர்வு சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பாக வெளிப்படும். இல்ல சார், எந்த காம்ப்ரமைஸ் முடியாது நம்ம சொல்லியாச்சு. காவல்துறையினர் எல்லாரையும் நிறைய குறுக்கு விசாரணை பண்ணிட்டு அதுல பல உண்மைகள் வெளியே வரும். அந்த தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டவங்க எனக்கு போன் பண்ணாங்க, நான் போன் எடுக்கல. தம்பி தேனப்பனுக்கும் போன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப கூட போன் வந்தது, அவர் எடுக்கல. இந்த மாதிரி அவங்க முயற்சி பண்ணியிருந்தா அந்த விநியோகஸ்தர் ஆபீஸ்ல போய் உட்காந்து செட்டில்மெண்ட்டா பேசினாங்க, அது அவர் ஒத்துக்கல. அதுதான் தெரியல, அதுதான் விசாரிப்பதான். புலன் விசாரணையில் எல்லாம் புலப்படும்.